சுவையான சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்க 65 எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திருக்க மீன் அப்படிங்கிறது முள் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி 65 செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ எப்படி திருக்க 65 ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பால் திருக்க வந்து பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த பால் திருக்கையில் எப்படி நம்ம வந்து சில்லி 65 செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது முள் இல்லாததுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது திருக்க மீன் 65 எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மீனில் பார்த்தீங்கன்னா வந்து 65 போட முடியாது அப்படிம்பிங்க, ஆனால் முள் இருந்தால் நம்ம செய்ய முடியாது. இந்த மாதிரி திருக்கையில் செய்யும்போது குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்குறதுக்கு சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். நான் எல்லாமே சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். 1/2 எலும்புச்சம்பளம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். லேசாக தண்ணி விட்டு இதை கிளறி விட்டுக்கலாம். மொத்தமாக நல்லாவே மாவு, உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே ஒரே இடத்துல சேர்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கிளறி விட்டுருவோம். மஞ்சத்தூள் நம்ம மீனில் சேர்த்து தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த கலர் நமக்கு கிடைக்காது. அதனால் லேசாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த பேஸ்ட்டில். இப்போது தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு திருக்க மீனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து மசாலாவோட நல்லா வந்து திருக்கையை பிசைஞ்சு வச்சுட்டேன். இது போல் நமக்கு பீஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிடுச்சு. மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக நம்ம அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்பவும் வந்து கருகிடக்கூடாது. அதனால தான் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நான் வைக்க சொன்னேன். ஒவ்வொரு பீஸாக அப்படியே சேர்த்துக்கலாம். போட்டு விட்டோடனே கரண்டி போட்டு கிண்ட வேண்டாம். ஓரளவு வெந்த பிறகு கிண்டி விடலாம். பாருங்கள், லேசாக வந்து நான் திருப்பி விட்ருக்கேன். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. நல்லா ஓரளவு வெந்த பிறகு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு பரிமாறிக்கலாம். ரொம்ப சூப்பராக 5 நிமிஷத்தில் திருக்க 65 நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.